ஒரு எம்பியாவது உங்களை வந்து பார்த்துருக்காங்களா? இப்போ இருக்கிறதெல்லாம் அவங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கட்சிகள் தான். வாக்கு போட்ட நீங்கள் ரோட்டில் இருக்கீங்க, வாக்கு வாங்கின அவங்கள நாளை மாலை 5 மணியோட தேர்தல் பரப்புரை முடிவோடு இருக்குது. இந்த நிலையில் நாங்கள் அதாவது சுழன்று பரப்புரை செய்வாங்க இல்லையா, அதை கடலூர் மாவட்டத்தில் செஞ்சது நாங்கள் தான். வேறு எந்த வேட்பாளர்களும் மக்களை போய் சந்திக்கலை. ஏன்னா அவங்க வந்து மக்களோட பலவீனத்தை பயன்படுத்தி காலங்காலமாக வெற்றி பெற்றவங்க. இந்த முறையும் அப்படியே செஞ்சு அப்படியே வெற்றியை நோகாமல் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அது நடக்கவே நடக்காது. நான் என் மக்கள்கிட்ட போய் நான் நல்லவன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறத விட நான் அவங்ககிட்ட சொன்னதெல்லாம், இத்தனை முறை 17 எம்பிகளை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அண்ணா இருந்த காலம் உண்மையான திமுக இருந்துச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆரோட அதிமுக முடிஞ்சு போச்சு. காமராஜரோட காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் அவங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கட்சிகள் தான். அதனால் நீங்கள் சின்னத்தை பார்த்துக்கிட்டு இந்த கட்சி அந்த கட்சின்னு போடுறேன்னு சொன்னதெல்லாம் இதோட மூட்டை கட்டி வச்சுருங்க. இத்தனை பேருக்கு நீங்கள் வாக்களிச்சிங்களே, ஒரு எம்பியாவது உங்களை வந்து பார்த்துருக்காங்களா? அவங்க முகம் தெரியுமா? அவங்க குரல் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? உங்களுக்காக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் மக்கள் அப்படியே அமைதியாகிடுறாங்க. இதுவரை ஒரே ஒரு ஆள் கூட சரி கிடையாது. இத்தனைக்கும் காங்கிரஸ்லேருந்து 4 எம்பி வந்திருக்காங்க. அவங்களாம் எங்கே இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்க, ஒன்றுமே யாருக்குமே தெரியாது. அப்போ இப்படி இருக்கிற நிலையில் என்ன துணிச்சலோட வந்து மக்களை வந்து பார்க்குறீங்க? வந்தால் நீங்கள் வழியிலேயே நிறுத்தி எங்களுக்கு நீங்கள் யார் எதுக்கு வரீங்கன்னு கேட்டு அனுப்பிவிடுங்கண்ணா. அது பல ஊர்களில் வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ நான் செஞ்சுருக்கிறது என் மக்களுக்கு என்ன தெரியுமா? தேர்தல் விழிப்புணர்ச்சியை நான் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய வாக்குரிமையோட வலியை நான் உணர்த்தியிருக்கேன். இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. நீங்கள் போடுற ஓட்டு தங்கர்பச்சானுக்காக இருந்தாலும், தங்கர்பச்சான் நான் போடுற ஓட்டு வந்து யார் பிரதமர் ஆக போகிறாங்களோ அவங்களுக்கு. அதனால் நீங்கள் போடுற ஓட்டு அது வந்து யார் பிரதமர்னு தேர்ந்தெடுக்கத்தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் யாரோ ஒரு மோசமான உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை காலங்காலமாக உங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சுட்டு, அது போதாதுன்னு பணக்கொழுப்பில் மறுபடியும் பணத்தை கொண்டு வந்து உங்களை விலைக்கு வாங்கி திரும்பவும் ஒரு 100 தலைமுறை 500 தலைமுறைக்குன்னு சொத்து சேர்த்து வச்சுட்ருக்கிற இந்த கூட்டத்தெல்லாம் இந்த தேர்தலோட அடித்து விரட்டி விடுங்க. இதுக்கு அப்புறம் அவங்க இந்த பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது. வாக்கு போட்ட நீங்கள் ரோட்டில் இருக்கீங்க, வாக்கு வாங்கின அவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்கிறத நல்லா உணர்த்திட்டேன். அந்த மக்களை வந்து நான் கடைசியாக பிரிஞ்சு ஓட்டு போட்டு அதுக்கு பிறகு நான் உங்களை வெற்றியோட வரேன்னு சொல்லிட்டு பிரியும்போது பார்த்தா எல்லாம் அப்படியே கலங்கி அழுதுட்டு நிற்கிறாங்க. அந்த முகத்தை என்னால் விட்டுட்டு வர முடியல. இந்த தேர்தல் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். அதையும் அடுத்தடுத்த படைப்புகளில் நீங்கள் பார்க்கலாம். உண்மையான தமிழ்நாடு இப்போ தான் உருவாக போகுது. நன்றி, வணக்கம்.